வணக்கம். ஜவைஜட் ஃப்ரம் ஜவாதுபட்டி புதூர். பவர் ரைட்டர் அப்படிங்கிற யூடியூப் சேனல் மூலமாக அவங்க மீண்டும் சந்திக்கிறோமா மற்ற மகிழ்ச்சி. அத்தோட எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் அழுத்த மறந்துடாதீங்க. அத்தோட எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். அதாவது ஒரு பிரச்சனை அப்படின்னா பொதுவாகவே எடுத்த உடனே போலீஸுக்கு போய்விட முடியாது. இது கிராமங்களை நிறைய பார்க்கலாம். ஏன் பெரிய பெரிய நகரங்கள்ல கூட அது இருக்கு. இதுக்கு எடுத்தாலும் ஒரு போலீஸ் அப்படிங்கும்போது அது என்ன பண்ணுவாங்க, அவங்க எஃப்ஐஆர் தாக்கல் பண்ணுவாங்க. அப்புறம் கோர்ட்டு கேஸுன்னு அலையக்கூடிய ஒரு சூழல் அப்படிங்கிற பட்சத்துல என்ன அவங்க இழுத்துக்கிட்டே போகும். அதுக்காக பெரிய மனுஷங்கன்னு இருப்பாங்க, ஒரு வட்டம். அவங்கள உட்கார வச்சு பேச பிடிக்கக்கூடிய, எப்பா பார்த்துப்பா, நம்ம ரொம்ப இதா போயிட்டு இருக்காதீங்க, எல்லாம் ஒற்றுமையா போங்கப்பா அப்படின்னு சொல்றதுக்கு ஒரு 10 பேர் தான் வைக்கலாம். பல பஞ்சாயத்துக்கெல்லாம் முடிஞ்சிருக்கு. இந்த சின்ன கவுண்டர் படம் பார்த்தீங்கன்னா எடுத்த உடனே சீனே அதான். மிகப்பெரிய ஒரு இது 20-30 வருடமாக 30 வருடம் நடந்தாதான் முடியுங்கிற மிகப்பெரிய மோசமான ஒரு பிரச்சனைய சின்ன கவுண்டர் அப்படிங்கிற அந்த படத்துல விஜயகாந்த் 5 நிமிஷத்துல பேசி முடிப்பார். அதை ஒரு வக்கீல் பார்ப்பாரு. ஆமா, அவர் மூலமா அந்த கருத்தை சொல்லுவாங்க. என்னடா அது 20-30 வருஷமா ஒரு கோர்ட்டு கேஸ்ல அலையக்கூடிய விஷயத்த 5 நிமிஷத்துல ஒரு மனுஷன் ஒரு ஒரு ஆலமரத்துக்கு கீழே, ஒரு அரச மரத்துக்கு கீழே உட்காந்து கட்ட பஞ்சாயத்து பண்ணி முடிச்சுட்டான். எவ்வளவு பெரிய விஷயம் அப்படிங்கிற மாதிரி பாராட்டக்கூடிய அளவுக்கு அந்த படத்துல அவங்க எடுத்தோம்னு அந்த சீன் வரும். அது மாதிரி ஏகப்பட்ட சீன்ஸ் நடந்திருக்கு. நாட்டாமை படம்லாம் பார்க்கக்கூடிய சமயத்துல ஏகப்பட்ட சீன்ஸ் இன்னைக்கு உண்மையில் நடந்தே இருக்குது. அதெல்லாம் சினிமாவில் வரக்கூடிய கதையாக இருந்தாலுமே சரி, நடைமுறையில் ஒரு இயற்கையா பல கிராமங்கள்ல, பெரிய பெரிய நகரங்கள்ல, ஒரு கூட்டு குடும்பங்கள்ல கூட இன்னைக்கு நடந்துட்டு தான் இருக்கு. சும்மா ஏங்கப்பா போட்டு பிரச்சனை பண்ணிட்டு இருக்கீங்க, 4 பேர் சொல்றாங்க பெரிய மனுஷன் ஒத்துங்கப்பா அப்படிம்பாங்க. இன்னும் சொல்ல போனா சில பேர் ஒத்துக்காம கோர்ட்டு கேஸுக்கு இன்னும் நடந்துட்டு தான் இருக்கு. எனக்கு தெரிஞ்ச ஒரு நண்பர், அண்ணன் தம்பி பிரச்சனை. ஆமா, அவங்களுக்குள்ள சொல்றாரு, அண்ணன் சொல்றாரு, என்னப்பா அதை பத்தி ஒண்ணும் இல்லப்பா அப்படிங்கிற சமயத்துல தம்பி ஒத்துக்காம என்ன பண்றாரு, கோர்ட்டுக்கு போயிடுறாரு. பிறருடைய தூண்டுதலின் வெளிப்பாடு நல்லா புரிஞ்சுக்கணும். இந்த இடத்துலதான் நிறைய பேர் தூண்டுதல் பண்ணி மாட்டி விட்டு அவன் பாட்டுக்கு இந்த சைட்ல சிரிச்சுட்டு இருப்பான். அது நமக்கு தெரியாது. இன்னைக்கு அந்த தம்பி என்ன பண்றாரு, கோர்ட்டு கேஸ் அலைஞ்சிட்டு இருக்கிறாரு. அந்த நிலத்தை பங்கிடக்கூடிய வகையில எங்க கிராமத்துல நிறைய நடந்திருக்கு இந்த மாதிரிலாம். அந்த மாதிரி வகையில பல கெட்ட பஞ்சாயத்துகள் வெற்றியும் அடைஞ்சிருக்கு, தோல்வியும் அடைஞ்சிருக்கு. அதே மாதிரி போலீஸ் சம்பந்தப்பட்ட வகையில போகக்கூடிய சமயத்தில் அவங்களும் பலவிதமா அங்களே உட்காந்து அவங்களே பஞ்சாயத்து பண்ணுவாங்க. என்னப்பா பண்றீங்க, இதெல்லாம் ஒரு சட்டத்துக்கு புறம்பான விஷயமா இருக்கு, இதெல்லாம் உங்களுக்குள்ளே பேசி முடிச்சிருக்கப்பா அப்படிங்கிற மாதிரி பல போலீஸார் இருக்காங்க. போலீஸ் நண்பர்கள் நிறைய பேர் இருக்காங்க. பேசி முடிக்கக்கூடிய சமயத்துல இப்படி எப்படி இருக்குதுப்பா, இதெல்லாம் எதுக்கு கோர்ட்டுக்கு போறீங்க, இதெல்லாம் இழுத்துதுன்னா 30-40 வருஷம் ஆகும், உங்க இளமையே போயிருமோப்பா. நாளைக்கு பிரச்சனையும் வரக்கூடிய சமயத்து உங்க குடும்ப மானம் என்ன வருது, நாளைக்கு ஒருத்தர் பொண்ணு கட்டுவாங்க, பொண்ணு கொடுப்பான், அதெல்லாம் யோசிப்பானா இல்லையா அப்படின்னு போலீஸர் நண்பர்கள் கூட ஒரு கட்ட பஞ்சாயத்து மாதிரி பண்ணி அவங்களுக்குள்ள சுமூகமா முடிச்சிருக்காங்க. இதுலயும் சில பேர் அதை வைத்து போலீஸார் விலை பேசக்கூடிய ஒரு சூழல்லாம் கூட நம்ம பத்திரிகையில படிக்கிறோம். நிறைய விஷயம் நடந்துட்டு இருக்கு. தவறும் இருக்கு, நல்லதும் இருக்கு. ஆமா, இப்ப கட்ட பஞ்சாயத்துல ஒரு அத்துமீறிய செயல்பாடுகள் இருக்கு, போலீஸார் வகையிலும் சில அத்துமீறிய செயல்பாடுலாம் இருக்குது. ஆமா, அப்படி இருக்கக்கூடிய சமயத்துல எது ஒரு நடைமுறைக்கு உகந்தது அப்படிங்கும் போதுல அது நம்முடைய வெளிப்பாடு தான். இதை அரசு ஒரு குறிப்பிட்ட ஒரு முடிவோட ஒரு நல்ல ஒரு விஷயத்துக்கு செஞ்சாங்க அப்படின்னா கட்டாயமா எல்லோருமே பாராட்டக்கூடிய விஷயமா இருக்கும். கட்ட பஞ்சாயத்து அப்படிங்கிறது ஒரு நார்மல் டைப். ஆமா, போலீஸுக்கு போகக்கூடிய சமயம் அவங்க என்ன பண்ண போறாங்க, ஒத்து பார்ப்பாங்க இல்லையா, கோர்ட்ல போட்டு நீங்க பாட்டு போயிடுவாங்க. இரண்டுக்கு இடைப்பட்ட வகையில மனிதனாகி நம்ம தான் ஒத்து போகணும். ஒரு சில விஷயங்கள் அதெல்லாம் முடியாதப்பா அப்படிங்கிற சமயத்துல அப்புறம் பஞ்சாயத்து கொண்ட என்ன பண்ணுவாங்க, போலீஸார் என்ன பண்ணுவாங்க, நம்ம இருக்கக்கூடிய அந்த யாரு விஷயம் அவங்க தான் மாட்டி முடிச்சுட்டு இருப்பாங்க. அப்புறம் என்ன பண்றோம், குடும்பமே சிதைந்து போகக்கூடிய ஒரு சூழல். அப்படி ஒரு விஷயம் இன்னைக்கு நடந்திருக்கு. திருவண்ணாமலை மாவட்டத்துல செங்கம் பக்கத்துல கோட்டங்கல் புதூர் அப்படிங்கிற இடத்துல ஒரு நடந்திருக்கு. மிக சோகமான ஒரு நிகழ்வு. முருகன் அப்படிங்கிறவர், அவர் ஒரு கூலி தொழிலாளி, வெளியே போனாதான் கூலி தொழிலாளி. அவர் 17/5/2024 ஒரு 2 வாரத்துக்கு முன்னால
ஒரு நைட்ல போய் தன்னுடைய நண்பரோட போய் ஒரு ஆடை வந்து திருடுறாரு. பட்டி, கிராமத்துல பட்டி இருக்கு இல்லையா, ஏகப்பட்ட பட்டிகள் இருக்கும். பட்டியில வந்து ஆடை அடைச்சிருப்பாங்க. பார்த்துருக்கிறாரு ஒரு விவசாய நிலத்துல. தன்னுடைய ஃப்ரெண்ட்ஸோட போய் ஒரு ஆடை வந்து திருடிட்டு வந்துடுறாரு. பார்த்த உடனே அது சம்பந்தப்பட்ட உரிமையாளர் வந்து கரெக்டா கண்டுபிடிச்சிடுறாரு, அந்த ஆட்டனுடைய உரிமையாளர். உடனே வந்து அவர் என்ன பண்றாரு, இடத்துல போலீஸ்லாம் போல, அவங்களுக்குள்ள ஒரு நாட்டாமை இருக்கு இல்லையா, ஊர் நாட்டாமை, அவர்கிட்ட போய் சொல்றாரு. நாட்டாமை பேரு செல்வராஜ். பஞ்சாயத்து பண்ணவங்க வந்து கிருஷ்ணன், ஜீவா, சிவா போன்றவர் வந்து அவங்க இருக்கிறாங்க. அந்த ஊர்ல வந்து பஞ்சாயத்து, கட்ட பஞ்சாயத்து, நாட்டாமை, மற்றபடி வந்து ஒரு நீதி சொல்றது, நியாயம் சொல்றது. அவங்களே வந்து சில பேர் வந்து ஒருதலை பட்சமாவும் சொல்றாங்க, அதுலயும் இருக்குது. அதுலயும் வேட்டு வைக்கக்கூடியவங்க இருக்கிறாங்க, ஒருதலை பட்சமா நடந்து கொள்ள இருக்கிறாங்க. ஆனால் கடுமையாக கண்டனத்துக்குரிய விஷயம். இவங்க வந்து பேசியிருக்கிறாங்க. செல்வராஜ் தான் வந்து ஊர் நாட்டாம பேசக்கூடிய சமயத்துல எல்லாம் என்னப்பா இப்படி பண்ணிட்டியாப்பா அப்படின்னு சொல்லிட்டு முடிவு சொல்றாங்க. ஆமா, சில பஞ்சாயத்துலாம் பார்த்து ஊரை விட்டு தள்ளி வைப்பாங்க. சில பஞ்சாயத்துலாம் பார்த்தீங்கன்னா ஊருக்குள்ளே வரக்கூடாதுன்னு சொல்லி போட்டு அந்த நபரை மட்டும் ஊரை விட்டு விரட்டி விட்டுருவாங்க. ஒரு வருஷம் கடுங்காவல் தண்டனை, நீ வரக்கூடாது, நல்லதை எடுத்து கலந்து கூடாது. அதையும் மீறி வந்து இவர்களை நோக்கி பிற நல்லதை எடுத்து கலந்துட்டாங்கன்னா அவங்க வீட்டுக்கு வந்து பஞ்சாயத்தார் யாரும் போகக்கூடாது, ஊர் மக்கள் கலந்து விடக்கூடாது. இப்படிலாம் பல சட்டங்கள் இன்னைக்கு பல கிராமங்கள் இருக்குது. சுத்துப்பட்டு ஏகப்பட்ட திருவண்ணாமலை மாவட்டம், திருச்சி மாவட்டம், திண்டுக்கல் மாவட்டம், மற்றபடி அந்த பக்கம் பழனி, இந்த பக்கம் மதுரை, மற்ற எல்லாம் ஏகப்பட்ட, அது குறிப்பிட்ட இடம் சொல்லவெல்லாம் முடியாது. இது வந்து நமக்குள்ள கட்டுப்படுத்திக்க கூட ஒரு விஷயம். இவர் என்ன பண்ணியிருக்காரு, அந்த ஆட்டினுடைய ஓனர் போய் சொல்லியிருக்காரு. சொல்ல உடனே அப்புறம் விஷயத்த முருகன்கிட்ட பேசக்கூடிய சமயத்துல அவங்களுக்குள்ள ஒரு விவாதம் வந்து அப்புறம் அவர் ஒத்துக்கிறார். முருகன், ஆமா நான் தான் திருடனுங்க, என் ஃப்ரெண்டோட போய் திருடுனேன் அப்படின்னு சொன்னோன்னா, ஃப்ரெண்டோட போய் திருடுறது ஃப்ரெண்டை விட்டுறாங்க. யார் திருடுனாங்களோ அவங்களுக்கு வந்து 3 லட்சம் ரூபா அபராதம் போடுறாங்க. யாரு, ஊர் பஞ்சாயத்து நாட்டாமை செல்வராஜ், மற்றபடி பஞ்சாயத்து கிருஷ்ணன், ஜீவா, சிவா எல்லாம் சேர்ந்து இந்த மாதிரி திருடிட்டப்பா. ஆமா, இது போலீஸ்ல போனா மிகப்பெரிய கேஸா திருட்டு கேஸ்ல போயிடும். அதனால வந்து ஊர் பஞ்சாயத்து சார்பா 3 லட்சம் ரூபாய் அவங்களுக்கு அபராதம் விதிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு முருகன்கிட்ட சொல்லிடுறாங்க. அந்த குடும்பம் ஒத்துக்கிறாங்க. அவர் இன்னைக்கு தருவார், நாளைக்கு தருவார், இன்னைக்கு தருவார், நாளைக்கு தருவார் பார்த்துட்டு இருக்க சமயத்தை அப்படி இழுத்துக்கிட்டே போறாரு முருகன். அப்புறம் பஞ்சாயத்துல வந்து அவர் கேட்பாங்க இல்லையா, ஆட்டினுடைய விலை இழுத்து போனா ஒரு 8000 10,000 வரும், அவ்வளவுதான், 12,000 வைங்களேன். ஆனா போட்ட அபராதம் வந்து 3 லட்சம் ரூபாய். யாரும் திருடக்கூடாது அப்படிங்கிற அடிப்படையில போட்ட ஒரு அபராதத்தை விளைப்பாடுன வழியா அதுல வந்து எடுத்து நம்ம தவறு சொல்லிட முடியாது. ஆனா பெரிய அமௌண்ட். இனிமே யாரும் ஊருக்குள்ள திருடக்கூடாதுங்கிறதுக்கு அந்த மாதிரி சில பேர் பண்ணுவாங்க. அந்த மாதிரி அந்த ஊர் நாட்டாம செல்வராஜர் முடிவு எடுத்து பண்ணியிருக்கிறாரு. ஆனா முருகனால கொடுக்க முடியும், இழுத்துக்கிட்டே போயிட்டு இருக்கு. இழுத்துக்கிட்டே போன உடனே அப்புறம் ஊர் பஞ்சாயத்துல முடிவு எடுத்தாச்சு. அப்புறம் அவங்க கேட்பாங்கல்ல, என்னப்பா 3 லட்சம் ரூபா அபராதம் போட்டாச்சு, நீ ஒன்றும் பஞ்சாயத்து கட்டாம இருக்குங்கிறப்ப இவருக்கு வந்து மன உளைச்சல் வந்துடுது. காசு இல்லை, காசு இல்லாம தான் அவர் ஒரு ஆட்டையே திருடுறாரு முருகனுங்கிறவர். அப்படிங்கிறப்ப அவர்கிட்ட 3 லட்சம் ரூபாய்க்கு எங்க போறது? அதனால பாக்குறாரு, மன உளைச்சலாக என்ன பண்ண 22/5/2024 வந்து பூச்சி மருந்து குடிச்சிடுறாரு. பூச்சி மருந்து கொடுத்த உடனே அப்புறம் அவங்க ஒய்ஃபை பார்க்குறாங்க. திருவண்ணாமலை மெடிக்கல் காலேஜ் ஹாஸ்பிட்டலில் சேர்த்துடுறாங்க. சேர்த்துட்டு உடனே போலீஸ்லேயும் கம்ப்ளைண்ட் கொடுத்துட்றாங்க. இந்த மாதிரி வந்து என் புருஷன் பூச்சி மருந்து குடிச்சிட்டாரு, இதுக்கு என்ன காரணம் அப்படின்னு இந்த மாதிரி ஆடு திருவண்ண வகையில் 3 லட்ச ரூபா அபராதம் போட்டாங்க ஊர் பஞ்சாயத்து நாட்டாம. அது மன உளைச்சல் ஆகி அவர்கிட்ட காசு இல்லாமல் இந்த மாதிரி பண்ணிட்டாரு அப்படின்னு அந்த அம்மா போலீஸில் கம்ப்ளைண்ட் கொடுத்த உடனே மற்றபடி வந்து போலீஸை தேடுவாங்க இல்லையா, யார் யார் பஞ்சாயத்து போன என்ன சமாஜம். மொத்தம் 10 பேர் வழக்கு பஞ்சாயத்து பண்ணியிருக்காங்க. அதில் 4 பேர் அரெஸ்ட் பண்ணியாச்சு. 6 பேரை வந்து இன்னைக்கு போலீஸ் தேடிட்டு இருக்கு. என்ன பண்ணியாச்சு, அந்த முருகன் வந்து இறந்துடுறாரு. பாருங்க, உச்சி மறிச்சு குடிக்கிறாரு, சேர்க்கிறாங்க ஒய்ஃப், போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க. உயிரோட தான் இருக்கிறாரு. போலீஸ் வந்து அவங்களை தேடுறது கூட என்ன ஆயிருது, கட்டுன்னு அவர் இறந்துடுறாரு. இப்ப என்னாச்சு, தற்கொலைக்கு தூண்டினார்கள் அப்படின்னு போலீஸ்ல கம்ப்ளைண்ட் ஆயிடுச்சு. பாருங்க, நல்ல ஒரு செயல் தான் இது. வந்து பல பேர் தவறா பயன்படுத்துவாங்க. கட்ட பஞ்சாயத்துக்கு மேல ஃபுல்லா நகையை போட்டுக்குவாங்க, கையில பிரேஸ்லெட்டை போட்டு அப்படியே ஆய்வுன்னு ஆட்டா போட்டு கட்டிட்டு ஒரு மிகப்பெரிய ஒரு பந்தாலா காட்டுவாங்க. அது ஒரு கதை இருக்கு. இருந்தாலும் இந்த வகையில வந்து அவங்க 3 லட்ச ரூபா அபராதம் போட்ட வகையில் அதிகமா ஜாஸ்தி, அதை அப்புறம் பார்த்துக்கலாம். பட் ஆனா முருகன் செய்தது தவறு தானே. ஒரு ஆட்டை திருடலாமா?
இதே வந்து போலீஸ் கேட்ட போய் திருடன் அப்படிங்கிற முத்திரை குத்தி உள்ள தள்ளிடுவாங்க. அதெல்லாம் இல்லாம 3 லட்சம் ரூபாய் அபராதம் போட்டு அந்த திருட்டை வந்து ஊரளவுக்கு மறைச்சிடுறாங்க. ஒரு குடும்பம் தானே அப்படி மறைக்கும். இவர் கட்ட முடியல, உடனே வந்து பஞ்சாயத்தார் கேட்கக்கூடிய சமயத்தை பூச்சி மருந்தை கொடுத்துட்றாரு. போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்றாங்க ஒய்ஃப். கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு அவங்க 4 பேரை அரெஸ்ட் பண்றாங்க. 6 பேரை தேடக்கூடிய சமயத்தை அந்த குடிச்ச முருகனை இறந்து போயிடுறான். அதான் இதுல உள்ள ஒரு மிகப்பெரிய ஒரு துரதிருஷ்டமான ஒரு விஷயம். இப்ப என்னாச்சு, 10 பேர் மேலே வழக்கு போட்டது இறந்ததுக்கு இவர்கள் தான் காரணம் சொல்லி தற்கொலைக்கு தூண்டினார்கள். இப்ப கொலை வழக்கம் மாறிடுச்சு, முடிஞ்சு போச்சு. புரியுதுங்களா? இப்ப இந்த இதுல சவுக்கு சங்கர் வழக்குல கூட சவுக்கு சங்கர் பேசுறாரு, பேட்டி எடுத்து பிலிக்ஸ் முதல் குற்றவாளி யாருன்னு பிலிக்ஸ், முடிஞ்சு போச்சா? அந்த மாதிரி இப்ப இவங்க 10 பேர் மாட்டிக்கிட்டாங்க. 10 பேர் மாட்டிக்கிட்டாங்க. இப்படி இருக்கக்கூடிய சமயத்து என்ன ஆகுது, கட்ட பஞ்சாயத்து அப்படிங்கிறது வந்து நல்லது நடக்குது, கெட்டது நடக்குது. அதுல வந்து பார்த்து பேசணும். யார் யாரை வந்து ஒத்துழைப்பா இருக்கிறாங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி பேச, அதுக்கு தகுந்த மாதிரி முடிவு எடுக்கக்கூடிய ஒரு சூழல்ல இதுல இருக்கணும். அது இல்லாம என்ன ஆகி போச்சு, இன்னைக்கு முருகனா ஒரு முடிவு எடுக்கக்கூடிய சமயத்தை இப்ப எல்லாருமே மாட்டிக்கிட்டாங்க. புரியுதுங்களா? கட்ட பஞ்சாயத்து அவர்கள் செய்தார்கள், அதுல மாற்று கருத்தே இல்லை. பணத்தை கட்டாது இவருடைய தவறு. அதையெல்லாம் கூட ஆட்டை திருடியது அது மிகப்பெரிய ஒரு குற்றம். ஆமா, கொடுத்துருக்கலாம், கொடுக்க முடியாம இவர் வந்து இல்லைங்கிற கான்செப்ட்ல மருந்தை குடிச்சிடுறாரு, இறந்துடுறாரு. அதான் இது மிகப்பெரிய ஒரு மைனஸ். இப்ப என்ன ஆச்சு, இந்த கட்ட பஞ்சாயத்து செய்த செல்வராஜ், கிருஷ்ணன், ஜீவா, சிவா நல்லதுக்கு செஞ்சாங்களா கெட்டது செஞ்சாங்களா அது அப்புறம். இன்னைக்கு போலீஸ் கம்ப்ளைண்ட் ஆயிடுச்சு இல்லையா? அப்ப இவங்க மேல வந்து கொலை வழக்கு மாறிடும். தற்கொலைக்கு தூண்டினார்கள் அப்படிங்கிற கான்செப்ட் ஃபெலிக்ஸ் மேல எப்படி மாறிச்சோ, முதல் குற்றவாளி அப்படின்னு வந்துருச்சு. இந்த மாதிரி ஒரு சம்பவம்லாம் நிறைவேற்பட்டது. இதெல்லாம் விட இன்னொரு விஷயம், கிராமத்துக்கு பக்கத்துல இது வந்து நான் சொன்னது வந்து கட்ட பஞ்சாயத்தின் வெளிப்பாடு. ஆமா, சரி, இதையும் மீறி போலீஸுக்கு போனோம்னா அங்க என்ன நடக்குது அப்படிங்கிறது பல நம்ம பத்திரிகையில பார்க்கணும், பல சம்பவம் பார்க்கணும். எங்க ஊர் பக்கத்துல அதான் சொல்ல வந்தேன், இடையகோட்டை அப்படிங்கிற ஒரு கிராமத்துல ஷேக் ஃபரீத் அப்படிங்கிற ஒரு பையன், ஆமா, சுத்தி இருக்கக்கூடிய அத்தனை கிராமங்கள்லையும் எனக்கு அவரை தெரியும் இவரை தெரியும் சொல்லி போட்டு பயங்கரமா பில்டப் பண்ணி பல கோடி, ஆமா, ஒரு 1.25 கோடிங்கிற ஒரு கணக்கு சொல்றாங்க. சுத்தி இருக்கக்கூடிய ஏகப்பட்ட கிராமங்கள், இடையகோட்டை சுற்றி இருக்கக்கூடிய ஏகப்பட்ட கிராமங்கள்ல குறிப்பா பெண்களையா குறி வச்சு, அதுல குறிப்பா ஒரு இறக்க குணமாகவும் மற்றபடி ஏமாறுற மாதிரி இருப்பான் ஒரு அந்த ஆம்பளையா குறி வச்சு நான் வேலை வாங்கி தருவேன், அவருக்கு தெரியும் இவரை தெரிஞ்சு போட்டு அது ஒரு கதை. அப்புறம் வந்து 10,000 கொடுத்தீங்கன்னா அடுத்த வருஷம் 20,000 கொடுப்பேன். இந்த ஆருத்ரா மாதிரியும் மற்றபடி நியூ மேக்ஸ் மாதிரியும் அது ஒரு பில்டப் போட்டு ஒரு 1.25 கோடி வசூல் பண்ணிட்டாரு. இவன் பாதிக்கப்பட்டவங்க என்ன பண்றாங்க, கேட்கறாங்க, இவரால் பணம் தர முடியல, மாட்டிக்கிட்டாரு. உடனே வந்து அங்க இருக்கக்கூடிய பஞ்சாயத்தார் ஊர்ல இருப்பாங்க இல்லையா, பொறுப்புதாரி நிர்வாகிகள், அவங்கள்ட்ட சொல்லக்கூடிய சமயத்துல அவங்க சொல்றாங்க, ஏப்பா இதெல்லாம் பெரிய கேஸா போய் அவங்க தப்பிச்சிடறாங்க பாருங்க. ஆமா, இந்த மாதிரி ஆச்சுன்னா அப்புறம் போலீஸ் கேஸ் ஆயிரும்ல. உடனே என்ன பண்ணிடுறாங்க, எங்களுக்கு தெரியாதப்பா, எங்களை கேட்டா நீங்க வாங்கினீங்க கொடுத்தீங்க அதெல்லாம் ஒண்ணும் இல்லை அப்படின்னு ஒரு பிட்டை போட்டு உடனே என்ன பண்ணிடுறாங்க, நீங்க தேவைப்பட்டா போலீஸுக்கு போயிருக்கு பார்த்து போட்டு அங்க ஊர் பஞ்சாயத்தை ஒப்புதலோட போலீஸுக்கு போயிடுறாங்க. போலீஸுக்கு போன வகையில போலீஸும் மிரட்டுறாங்க. மிரட்டவை என்ன ஆச்சுன்னு தெரியல. இன்னைக்கு வரைக்கும் 5 பைசா வரவே இல்லை. யார் யாரெல்லாம் பாதிக்கப்பட்டார்களோ அவர்களுக்கு இன்னைக்கு ஒரு 5 பைசா வந்து போலீஸார் மூலமாகவும் கோர்ட்டின் மூலமாகவும் 5 பைசா வரவே இல்லை. இப்படி ஒரு விஷயம் இருக்கு. இது வந்து போலீஸ் மேல நம்ம எவ்வாறு குறை சொல்வது, அவங்க எந்த அளவுக்கு விசாரிச்சாங்க அப்படிங்கிறது தெரியல. சரி, விசாரிக்கல, கம்ப்ளைண்ட் கொடுத்தாச்சு, அவனை தூக்கி உள்ள போட்டு வழக்கு பதிவு பண்ணி மற்றபடி கோர்ட்ல ஒப்படைச்சிட்டா வேலை முடிஞ்சு. அதுவும் நடக்கல. அப்ப நம்ம இந்த போலீஸ் மேல குறை சொல்வதா அப்படிங்கிற இந்த இடத்துல கேள்வி இருக்கு. அந்த இடத்துல கட்ட பஞ்சாயத்து மேல எப்படி குறை சொல்ல முடியும் அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு. இந்த இடத்துல போலீஸ் மேல எவ்வாறு குறை சொல்வது, இன்னைக்கு வரைக்கும் விசாரிக்கிறதா சொல்லிட்டு இருக்கிறாங்க. கேட்டோம்னா பாதிக்கப்பட்ட நபர்களை கேட்டா நாங்க போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுத்தோம்ங்க, ஊர் சார்பா கேட்கக்கூடிய சமயத்துல எப்பா இது விசாரிக்க முடியாத விஷயம், அவங்க நீங்க போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுத்து பார்த்துட்டு எங்களுக்கு உத்தரவு கொடுத்துட்டாங்க, அதன் அடிப்படை போலீஸ்ல போனா அப்படின்னா அவங்க இன்னும் விசாரிச்சுட்டே இருக்காங்க. அவன் இன்னைக்கு ஊர்ல நல்லபடியா சுத்திட்டு தாங்க இருக்கிறான், அவனுக்கு எந்த ஒரு பாதிப்பும், எங்க காசு தான் போனது அப்படின்னு மனக்கூறலா இப்படியும் இருக்கு. கட்ட பஞ்சாயத்து மூலமாக அப்படின்னு நடக்குது, போலீஸ் மூலமா போல இப்படின்னு நடக்குது. அப்ப என்னதான் முடிவு, இதுக்கு அரசு தான் முடிவு எடுக்கணும்.
அரசு தான் முடிவு எடுக்கணும். சரியான முடிவு எடுக்கக்கூடிய அளவுக்கு போகக்கூடிய சமயத்தில் என்ன பண்ணுவாங்க, அவங்க என்ன சொல்லுவாங்க, போலீஸில் கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம் சொல்லுவாங்க. போலீஸே வந்து இப்படி செஞ்சாங்க அப்படின்னா அப்புறம் மக்களுக்கு எப்படி நீதி கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு. அப்படியெல்லாம் ஒரு விஷயத்துல இருக்கிறதுனால தான் இந்த கட்ட பஞ்சாயத்துங்கிறது உருவாச்சு. நல்லா புரிஞ்சு, அதோட ஹிஸ்டரி ஆஃப் கட்ட பஞ்சாயத்து என்ன அப்படின்னா 4 பேரை வச்சு பேசி முடிச்சு, எப்பா இதோட இந்த பிரச்சனையை முடிச்சுங்கப்பா, ஆமா ஊருக்கெல்லாம் தெரிஞ்சு போச்சு, உலகத்துக்கு தெரியாத அளவுக்கு பார்த்துருங்க. இப்ப இந்த பிரச்சனை போலீஸுக்கு பிரச்சனை உலகத்துக்கு அவங்க பார்ப்பாங்க, டக்கு டக்குன்னு பார்ப்பாங்க, வந்து இல்லையா ப்ரெஸ் ஆயிடும், பேப்பர்ல வந்துடும், அப்போ உலகத்துக்கே தெரிஞ்சு போயிடும். அதுக்கு உண்டானதான் கட்ட பஞ்சாயத்து. அதுக்கு கட்டுப்படாம பல பேர் இருக்காங்க. போலீஸ்லயே கொடுத்தும் போலீஸாரும் இது மாதிரி வந்து விசாரித்தார்களா, விசாரிக்கவில்லையா, அது 2ஆம் பட்சமாக பார்த்தார்களா, அவனை என்ன செய்தார்கள் அப்படின்னு கேள்விக்குரிய ஒரு நிலையில இப்படியே போலீஸாரோட நடவடிக்கை இருக்கக்கூடிய சமயத்துல மக்களுடைய பிரச்சனை எவ்வாறு தீரும் அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறியா இருந்துட்டு இருக்கு. அதனால வந்து யார் கட்ட பஞ்சாயத்து செய்தாலும் சரி பார்த்து பண்ணுங்க. அதே நேரத்தில் போலீஸாருக்கு போகக்கூடிய சமயம் போலீஸார் வந்து இந்த மாதிரி உதவி செஞ்சாங்கன்னா மக்களுக்கு இந்த மாதிரி கட்ட பஞ்சாயத்துல நடக்க வாய்ப்பு இல்லை. நேரா எப்பாட்டி போலீஸுக்கு போன முடிஞ்சு போச்சு, டக்கு டக்குன்னு போலீஸார் வந்து என்ன ஏற்பாடு பார்த்துருவாங்க. நம்ம இப்படிலாம் இருக்கக்கூடிய சமயத்தை கடைசியில சட்டம் தான் ஜெயிக்கும் அப்படிங்கிற வரக்கூடிய சமயத்தை என்ன பண்ண முடியும், அரசு தான் அதுக்கு நடவடிக்கை எடுக்கும். போலீஸார் வந்து மெத்தனமாக செயல்பட்டாங்க அப்படின்னா மக்கள் தான் பாதிப்படைவாங்க. அப்புறம் அவங்க என்ன பண்ணுவாங்க, 4 பேர் பொதுவாக இருக்கக்கூடியவங்கள்ட்ட பேசுங்கன்னு சொன்னா பேசக்கூடிய சூழலாம் இருக்கும். அப்ப என்ன ஆகும், பழையபடி கட்ட பஞ்சாயத்து 15 அது சட்டப்படி குற்றம்னா இவங்களே தூக்கி உள்ள போட்டாங்க, இவங்க தேர்றாங்க 10 பேர் முருகன் சார்பா அப்படிங்கிறப்ப என்னதான் நடக்கிறது. அப்ப போலீஸுங்கிற கான்செப்ட்ல மெத்தன போக்கு இருக்கிறது அப்படிங்கிறது பகிரங்கமா தெரியுது. இந்த வகையில அதன் அடிப்படையில வந்து அரசு கட்டாயமா சரியான முடிவை எடுக்க வேண்டும். அப்பதான் வந்து மக்களும் வந்து இந்த மாதிரி கட்ட பஞ்சாயத்து நோக்கி போக மாட்டாங்க, சட்டப்படி போவாங்க அப்படிங்கிறத பகிரங்கமான உண்மை. இதை வந்து அரசு வந்து இந்த மாதிரி மீண்டும் ஒரு தவறு நடக்காமல் பார்க்கணும். ஆமா, பார்த்தாங்கன்னா மக்களும் நல்லா இருப்பாங்க. ஆமா, பஞ்சாயத்து பண்ணக்கூடியவங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லாம இருக்கும். அதே நேரத்தில் போலீஸார் மேலே நல்ல மதிப்பு ஏற்படும் என்பதுதான் பகிரங்கமான உண்மை. மீண்டும் அடுத்த வீடியோ சந்திப்போம். நன்றி.